நவீன காலத்தில் ஒருத்தருடைய ஈமானையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் மௌனமாக அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த ஹராமான உறவுகள் சொல்லாங்க. ஆண் பெண் திருமணம் அல்லாமல் ஒரு தவறான உறவில் இருக்காங்க என்பது. இதுக்கு நிறைய பேர் நிறைய மாடர்ன் பேர் வைக்கலாம். பெஸ்டின்னு சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, லிவிங் டுகெதர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் மியூச்சுவல் பெனிஃபிட் சொல்லுவாங்க. இதில் இந்த பேர்கள் வேணால் பார்க்குறதுக்கு அழகாக தோன்றலாம். ஆனால் இது எந்த பெயர் வச்சு மாற்றி வச்சாலும் எல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் தான். எல்லாமே ஹராமான விஷயங்கள் தான், என்ன தான் பெயரை மாற்றி மாற்றி வச்சாலும். பொதுவாக எப்போ இந்த ஃபோன் என்பது வந்ததோ, இந்த நெட்டு இதெல்லாம் விசாலமாக்கப்பட்டதோ, அப்போது இந்த கள்ளக்காதல்கள், தவறான ஹராமான உறவுகள் அதிகமாயிடுச்சு. யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கொள்ளலாம், தடை ஏதும் இல்லை என்ற இந்த விஷயம் வந்ததில் இது இன்னும் விசாலமாக ஆகிவிட்டது. கணவனை ஏமாற்றக்கூடிய மனைவிகள், மனைவியை ஏமாற்றக்கூடிய கணவர்கள், இன்றைக்கி இது எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதாவது பாவமாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படாமல் சாதாரணமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆகிடுச்சு. சும்மா தான் நாங்கள் பேசுகிறோம், அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் கலீக்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் பாவத்தை இறுதியில் போயிட்ட பிறகு அதை அளவிடாது, மாறாக அந்த பாதையே தடுத்து விடும். பாவத்துக்கு எந்த பாதை இட்டு செல்லுமே அதையே தடுத்து விடும். ஜினாவை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 17வது அத்தியாயம் 32வது வசனம். ஸோ இஸ்லாம் அழிவுக்கு முன்னாடியே அந்த பாதையை காட்டிட்டு அதன் பக்கம் நீங்கள் போவாதீங்க என்று. மேலும் இஸ்லாமில் சொல்லுவாங்க, உசூலுல் ஃபிக்ல சத்து தராயி என்று. அதாவது அல்லாஹ் பார்க்கலாம், ஜினாவை அந்த வேர்லேருந்தே கிள்ளி எறிகிறான். பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொல்கிறான் 24வது அத்தியாயம் 30வது வசனத்தில். உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்கிறான். மென்மையாக குழைந்து பேசாதீர்கள் என்று சொல்கிறான் 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில். தனிமை ஹல்வால அதுக்கு தடை வைக்கிறான். ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது, ஷைத்தான் மூன்றாவதாக இருப்பான் என்று. ஆண் பெண் கலப்பை தடை செய்கிறான். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய இடம், வேலை செய்யக்கூடிய இடம். நவீன உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெருப்புக்குள்ளே நுழைந்து அதை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லுது. ஆனால் இஸ்லாம் நெருப்புக்குள்ளேயே போக வேண்டாம் என்று சொல்கிறது. ஸோ இந்த ஜினாவில் பல வகை இருக்குங்க. கண்கள் ஜினா செய்கின்றன, கைகள் ஜினா செய்கின்றன, உள்ளம் அதை ஆசைப்படுகிறது. இறுதியில் உடல் உறுப்புகள் அது என்ன செய்யுது, மர்மஸ்தானம் அதை உறுதிப்படுகிறது. இன்று நள்ளிரவில் வாட்ஸ்அப் சேட் செய்யக்கூடியவர்கள் சரி, கணவன் மனைவி குறைகளிடம் பிறரிடம் பகிர்வது, என் கணவனை விட அவன் என்னை நல்லா புரிஞ்சிக்கிறான் என்று சொல்வது, என் மனைவியை விட அவள் என்னை நல்லா மதிக்கிறா, பார்த்துக்கொள்கிறா என்பது, இது உடல் ரீதியான ஜினாவாக இல்லாட்டும் மன ரீதியாக இது துரோகமான ஒரு விஷயம். ஸோ பெரும்பாலும் கணவன்மார்கள் மனைவிமார்களை ஏமாற்றுதல், மனைவிகள் கணவன்மார்களை ஏமாற்றுதல் எதனால் நடக்குது என்றால், என் மனைவி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்று சொல்வது, சும்மா தான் பேசுகிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுவாங்க. கண்களுடைய துரோகத்தையும் உள்ளத்து அதை மறைத்து வைப்பதும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கான். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இல்லை, ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய தவறான உறவுகள், ஜிம்மில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஃபேஸ்புக்கில் பழைய காதலியுடன் சேட் செய்வது. ஸோ திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம்ங்க. இந்த ஒப்பந்தத்தை மீறும்படி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹராமான விஷயமாக இருக்குது. பொதுவாக மனைவிமார்கள் கணவன்மார்களை ஏமாற்றுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என் கணவன் என்னை கவனிக்கிறதில்லை, எனக்கு மரியாதை செலுத்துறதில்லை, என்னை மதிப்பதில்லை என்று பொதுவாக காரணங்கள் சொல்லுவாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே ஏதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், அதன் மூலயமாக காதல் பரவுவது, பழைய காதலோடு சேட் செய்வது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் குடும்ப ரகசியங்கள் எல்லாம் பகிர்வது, இது எல்லாமே ஒரு விதத்தில் மன ரீதியாக செய்யக்கூடிய ஒரு துரோகம் தான். ஸோ ஷைத்தான் படிப்படியாகத்தான் தன்னுடைய காயை நகர்த்தான். ஒரேடியாக ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், ஜினால விழ வைக்க மாட்டான். ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண பேச்சிலேருந்து ஆரம்பிப்பான். அதன் பிறகு உணர்ச்சிகளை பகிர்வது, மூன்றாவது நிலை தனிப்பட்ட தொடர்பு, நான்காவது ரகசிய பந்தங்களை ஏற்படுத்துவான், ஐந்தாவது உடல் ரீதியான பாவத்துக்கு இட்டு செல்வான். அதன் பிறகு பிளாக்மெயிலு, குற்ற உணர்வு, விவாகரத்து என்று எல்லாமே வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானுடைய அடிச்சுவடைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறான் 24வது அத்தியாயம் 21வது வசனம். ஸோ எந்த ஒரு ஹராமான உறவுக்கு ஆரம்ப அடித்தளம் என்னவாக இருக்கும், நான் கண்ட்ரோலாக தான் இருக்கிறேன் என்ற வார்த்தையிலேருந்து தொடங்கும். அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறு ஒரு நிலைக்கு போகும். நம்ம ஃபித்னாவுடைய காலத்தில் தாங்க இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஃபித்னாவுடைய காலத்திலும் யார் இஸ்லாத்தை பின்பற்றி ஹலாலான உறவுகளை மேம்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய கூலி இருக்குது. ஸோ ஹராமான உறவுகளுடைய விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈமானில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். தொழுகையில் ஒரு ஹுஷு உள்ளச்சம் இருக்காது,
குரான் ஓதுவதே சுமையாக தோன்றும், துவா வந்து நிராகரிக்கப்படும். ஸோ ஒவ்வொரு பாவமும் செய்ய செய்ய இதயத்தில் கரும்புள்ளி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது குடும்ப உறவுகள் ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை என்பது, ட்ரஸ்ட் என்பது உடைஞ்சிவிடும். மன உளைச்சலுக்கு ஆவாங்க. அதிகமாக இதனால் பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான். விவாகரத்து சாதாரணமாக ஆயிடுது. சமூகத்தில் வந்து துரோகம் என்பது இயல்பாக ஆகுது. வெட்க உணர்வு, ஹயா என்று சொல்லக்கூடியது அழியக்கூடியதாக இருக்குது. ஜினா அதிகரிக்குது. ஸோ யாரெல்லாம் இப்படி விழுந்து விட்டார்களே, என் மார்க்கம் தெரிந்தவர்கள் கூட சில நேரங்களில் இதில் விழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஷைத்தான் அழகாக்கி காட்டுறான். ஸோ தௌபாவுடைய கதவு இன்னும் திறந்து தான் இருக்குது. யாரெல்லாம் இதில் விழுந்து விட்டாங்களோ, என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் வைத்து கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்கன்னு நல்லா சொல்கிறான். 39 வசனம். ஸோ உண்மையான தௌபாவின் பக்கம் அவர்கள் மீண்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவான். ஸோ யாரெல்லாம் இது போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கணவன்மார்கள், மனைவிமகள், யாராக இருந்தாலும் சரி, ஹராமான அந்த உறவை உடனே துண்டித்துடுங்க. அனைத்து தொடர்புகளையும் துண்டிங்க. உண்மையான தௌபாவின் பக்கம் திரும்புங்க. மீண்டும் இதன் பக்கம் திரும்ப மாட்டோம் என்ற உறுதியை வையுங்க. இபாதத்தில் அதிகரிப்பு செய்யுங்க. ஆண்கள் தங்களால் தங்களுடைய தேவை அதிகமாக இருக்கா, ஹலாலான முறையில் 2வது 3வது 4வது திருமணங்களை செய்து கொள்வது நல்லது. ஹராமாக ஒரு உறவில் இருப்பதை விட. இந்த துன்யா என்பது இனிமையானது தாங்க, அதில் எந்த சந்தேகம் அல்லாஹ் இதன் மூலம் உங்களை சோதிக்கிறான் என்பதை மறந்துடாதீங்க. உண்மையாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வரக்கூடிய மெயில்ஸில் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து உண்மையாக காதலிக்கலாம், விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு என்றால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லேயும் இருக்குது. அது திருமணம் செய்திருந்தாலும் வேறு ஒரு பெண்ணை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உண்மையாக காதலிக்கிறேன் என்று சொல்கிறாங்க. உண்மையாக நீங்கள் அந்த பெண்ணை நேசித்தால் அந்த பெண் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீங்க. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினா உடனே இந்த உறவை நீங்கள் நிறுத்தி ஆகணும். யோசிச்சு பாருங்கள், இதே நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பெண்ணுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகும்? கண்டிப்பாக மோசமான நிலையாக தான் இருக்கும் இந்த நிலையில் மௌத்தானா. ஸோ அந்த பெண் வந்து உண்மையாகவே நீங்கள் விரும்புகிறீங்கன்னா சொர்க்கத்தில் அந்த பெண் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படணும். மோசமான நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்போ அன்றே அந்த உறவை நிறுத்திவிட்டு தௌபாவின் பக்கம் மீண்டிங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்குவான். இல்லை உண்மையாலுமே விரும்புகிறேன்னு பொய் சொல்லிக்கிட்டு செல்ஃபிஷ்தனமாக சுகம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் உறவுகளை வைத்து கொண்டு இருப்பது, ஓடுற வரைக்கும் ஓட்டம் என்பது போல் இருப்பது வந்து உண்மையாக அந்த பெண்ணை நீங்கள் நேசிக்கல. அந்த பெண்ணை நரகத்துக்கு இட்டு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வழி அமைச்சு கொடுக்குறீங்க. நீங்களுமே நரகத்தில் இருக்கிறதுக்கு தான் அந்த பாவங்களை செய்கிறீங்க. ஸோ உண்மையான நேசம் என்பது தன்னுடைய ஜோடி, தான் விரும்பக்கூடியவர் சொர்க்கத்திலும் இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடியவராக இருப்பார். இதனாலே நிறைய விவாகரத்துகளும் இன்று வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது. சிலர் வேண்டும் என்று செய்தாலும் சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தேவைகள், கணவர் வந்து மனைவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க என்பதனால தங்களுடைய தேவை பூர்த்தி ஆகலைன்றதுக்காக என்ன செய்கிறாங்க, சற்று சைத்தானுடைய ஊசலாட்டத்தை பின்பற்றி தவறில் விழுந்துடுறாங்க. தவறில் விழுந்துட்டீங்க, தௌபாவின் பக்கம் மீளுங்கள். தங்களுடைய கணவனோ மனைவியோ யார் துரோகம் செய்கிறாங்களோ கியாமத் நாளில் மிக மோசமான நிலையில் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ்களும் நாம் பார்க்கலாம். ஸோ கணவன் துரோகம் செஞ்சாலும் மனைவி துரோகம் செஞ்சாலும் இரண்டும் அல்லாஹ்வின் முன்னாடி மிகப்பெரிய பாவமாக இருக்குது. இன்னும் மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நோய்கள் பரவறதுக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க போய் ரெஸ்ட் ரூமில் உட்காந்தாங்கன்னா அவங்களால ஃப்ரீயாக வந்து இயற்கையுடைய அழைப்புக்கு கூட அவங்களால பதில் கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய துவா நிராகரிக்கப்படும். இதே நிலையில் நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா ஹராமான உறவில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நீங்கிவிடும். அல்லாஹ் ஹராமை விட்டு விலகுபவர்களே தான் பாதுகாப்பான், ஹராமில் உழுந்து கொண்டிருப்பவர்களே அல்ல. உள்ளத்துடைய நிம்மதி அழிந்துவிடும். அங்கே போய் சொல்லிக்கிட்டு இங்கே போய் சொல்லிக்கிட்டு இப்படி இருப்பது சந்தோஷம் போல் ஆரம்பத்தில் தோன்றினாலும் உண்மையாக அது இறுதியில் கவலையிலும் பயத்திலையும் குற்ற உணர்வுகளையும் பாவத்தை தான் அதிகரிக்கும். திருமண நம்பிக்கை என்பது உடையும். கணவன் மனைவியிடையே சந்தேகம், பொய், துரோகம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த உறவு நிம்மதியான உறவாக இருக்காது. குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. பெற்றோர்களுடைய பாவம் குழந்தைகளை எதிர்காலத்தை தாக்கம் செலுத்தும், அவங்களுடைய எதிர்காலத்தை கூட அடிக்கும். இப்படிப்பட்டவனுடைய ஒரு பிள்ளை தானே என்று பேர் வந்துடும். அவர் தொடர்ந்து அந்த பாவத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த ஹயா என்ற வெட்க உணர்வு அது வந்து என்ன ஆகும், அது போயிடும். பாவம் என்பது சாதாரணமாக ஆகிவிடும். இன்றைய இனிமை வந்து நாளைய அவமானமாக கூட ஆகலாம்.